ஒரு காட்டில் ஒரு மான் தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்றங்கரையோரமாக போயிருக்கு. அந்த நேரத்தில் அந்த மானுக்கு ஒரு பக்கம் பார்க்குது ஒரு வேடன் ஒருவன் தன்னை வேட்டையாடுறதுக்காக அம்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குது. அந்த மான் தப்பிச்சு போயிடலான்னு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு புலி ஒன்று அந்த மானை வேட்டையாடுறதுக்காக பதுங்கி இருக்கு. சரி, இந்த பக்கமும் நம்ம போக முடியாது, வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காட்டுத்தீ நெருங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மானுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, ஒரு பக்கம் ஆற்று நீர் வேகமாக ஓடுது, அந்த பக்கம் போக முடியாது. ஒரு பக்கம் காட்டுத்தீ, ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் வேடன். இப்போ இந்த மாதிரி 4 பக்கமும் பிரச்சனை சூழ்ந்து இருக்கும்போது மானுக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. 4 பக்கமும் பிரச்சனை இருக்கே, சரி முதல்ல நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அதை முதல்ல முடிப்போம் அப்படின்னு தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. அந்த மான் பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து நல்ல பலத்த காற்றோட மழை அடிக்குது. அடித்த மழையில் காட்டுத்தீ அணைஞ்சிடுது. காற்று அடித்ததில் வேடனுடைய குறி மான் மேலேருந்து தவறி புலி மேலே பாஞ்சிடுது. வேடனுக்கோ ரொம்ப சந்தோஷம், மானை விட புலி கிடச்சதில்ல. ஸோ மானை விட்டுடுறான். மானுக்கு இப்போது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மானுக்கு இப்போ 3 வழி கிடச்சிருச்சு. பிடிச்ச வழியில் தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக இப்போ போயிட்டுருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 4 பக்கம் பிரச்சனை சூழ்ந்துருக்கு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதே இடத்துல ரொம்ப நேரம் எதையுமே பண்ணாமல் சும்மாவே நின்றுட்டுருக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யுங்க. மற்ற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி தானாக பிறக்கும்.